ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபலூடா ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நான் வந்து சிறு சட்டியை வச்சு 1 லிட்டர் பால், ஆரோக்கியா பால் தான் வாங்கி ஊற்றுறேன். அது நல்லா திக்காக இருக்கும். நம்மளுக்கு வந்து செய்கிறது நம்ம டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பசும்பாலில் செய்யனா கூட செஞ்சுக்கலாம். 1 லிட்டர் பாலும் கடைசியாக அந்த பேப்பர் லேசாக அலசி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும், அவ்வளோதான் விட்டுருக்குறேன். நம்மளுக்கு வந்து இது வந்து நல்லா கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பால் வந்து நல்லா ஒரு வெதும்ப அந்த சூடு இருந்தாலே போதும். நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ஆரோக்கிய பால் தான் வாங்கியிருக்கிறோம். நீங்கள் எந்த பால்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து கரெக்டாக 1 லிட்டரும் 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பால் வந்து பாருங்கள், நல்லா தொட்டு பார்த்தா ஓரளவு நல்லா வெதுன்னு வந்துருச்சு. நான் வந்து சின்ன சட்டியில் செஞ்சதுனால எனக்கு கிளற வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் பெரிய சட்டியாகவே எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து ஃபலூடா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கான அந்த நான் மிக்ஸு நான் வாங்கியிருந்தேன். சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இது அவைலபிளாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுறணும். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரேடியாக குபுக்குன்னு கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறுங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். அப்படியே நம்ம போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லா கிண்டி விட்டே இருந்தோம் அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் ஒரு திக்னஸ் பதத்துக்கு வரும். வந்துட்டுனா அவ்வளோதான். அந்த அப்படியே வந்த உடனே நம்ம இறக்கி வச்சிடணும். நான் வாங்கினது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. எனக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஐஸ்கிரீம்னாலும் சரி, என்ன இதுனாலும் சரி, எனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு லைட் பிங்க் கலரில் வந்துருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேமியா, அப்புறம் சப்ஜா விதை, அதெல்லாம் தெரிஞ்சிச்சு. சப்ஜா விதைலாம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பால் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது தெரியும். சட்டியில் எந்த அளவு இருந்தது, நல்லா வந்து சுண்டி வந்துருச்சு. ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை இறக்கி கொஞ்சம் கூல் பண்ண வச்சுக்கலாம். வெளியில் வச்சு அந்த ஹீட்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கூல் பண்ணிக்கலாம். பால் நல்லா கூல் ஆகட்டும். அது கிட்டத்தட்ட வந்து நம்ம ஃபேனில் வச்சோம் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து பாலோட ஹீட் வந்து குறையும். இப்போயே வந்து கிளாஸில் நாங்கள் ஆளுக்கு ஒரு 1/4 டம்ளர் கிளாஸில் ஊற்றி குடித்தோம். டேஸ்ட் வந்து அவ்வளோ செம்மையாக இருந்தது. இதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றப்போ இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நல்லா கூலானதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 5 ஹவர்ஸ் வச்சுருந்தேன். பாருங்கள் நம்மளுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வைக்கலாம். ஆனால் எங்களுக்கு அங்கே பொறுக்க முடியல. ஏன்னா ஐஸ்கிரீம் எப்படி இருக்குதோ, ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் இது. அதனால் எனக்கு ரொம்ப வந்து இதாக பார்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தேன். அதனால் எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை.